பேகு இங்கே இருக்கு, இங்கே வச்சு பேக் வச்சு. பாலாஜி 22 சார். சிவந்தி 18 வயசு சார். தெரியுமா? ஓகேங்களா? இது 46.8. பாலாஜி வைரட்சி இருக்கும். தொண்டை மூக்கு பேசணும். என்ன பாருங்க. 15 பேசணும். 13 வயசு. வீட்டு 39.5. அலர்ஜி டீசன் வழியில் ஒரு வழியை மட்டும் வழி மாற்றி எடுத்தால் போதும். ரெண்டாவது இல்லைன்னா தேவையில்லைன்னா தலையை பிடிச்சிக்கணும். இப்படி தலையை நேராக வச்சுக்கோங்க. காலை மடக்கி வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் தலை கொஞ்சம் நேராக இருக்கணும்.
இது வந்து நிக்க வச்சு வாங்க சார், இறங்கிக்கோங்க, வாங்க. முன்னாடி வந்து. ம் இது இல்லைங்க. இது இல்லைங்க. பார்ப்போம். காது சுத்தம் பண்ணிருக்கேன். சரிங்க சார். தண்ணி கொஞ்சம் போகாம பார்த்து சொல்லுங்க. அதான் காது சரியாகும். சரிங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். இது வந்துருங்க. ரைட் சைடு காது ஆறிட்டு இருக்கு. ஆ லெஃப்ட் சைடு காது இனிமேல் தான் ஆற ஆரம்பிக்கிறோம். ஓ இது ஃபுல்லாவே ஆறிடுச்சு. சரிங்க. போய் உட்காந்து வாங்க, மேலே உட்காந்து. தெரிஞ்சுக்கணும். இது காது கேட்கலன்றது பிரச்சனை இல்லை. காது பொறுத்த வரைக்கும் கேட்கறது ஒரு வயசாயிட்டுனால அவ்வளோதான் கேட்கும். ஸோ அவர் மிஷின் தான் வச்சுக்கணும். காது கேட்கறத நம்ம எதுவும் பண்ண முடியாது மாத்திரையில் ஊசியில். ஏன்னா வயசாயிடுச்சு, அது அவ்வளோதான் அவருக்கு கேட்கற திறன். நல்லா கேட்டுன்னு இருந்துச்சு சார். இப்போ அந்த வலி வந்த பிட்டு தான் கேட்கல. அது அவ்வளோதான் கேட்கும். அதுக்கு மேலே அது நம்ம கேட்க வச்சிட முடியாது. ஏன்னா வயசாயிட்டதுனால காது நரம்பு வீக்னஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு அவ்வளோதான் கேட்கும். இதுக்கு மேலே மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு நம்ம அதை வந்து பழைய மாதிரி நார்மலாக கேட்க வைக்கிறது கஷ்டம். சரியா? கேட்கறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிதாமா இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லைம்மா. ஆனால் அது எதுவும் பண்ண முடியாதுமா. சவுண்டு கேட்கறது அவ்வளோதாம்மா கேட்கும். தண்ணி ஊற்றி 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 போயிடுச்சுங்க. எண்ணெய் உட்காரு. எண்ணெய் ஊற்றி 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 சார். இது காலை மடக்கி வச்சு உட்காரு. காதுல தண்ணி போகாம பாத்துக்கோங்க. அடிக்கடி தலை குளிக்காம பாத்துக்கோங்க. சரிங்க சரிங்க. அப்பதான் நல்லா ஆடுறதுக்கு. இந்த பஞ்சு 5 நாள் கழிச்சு எடுத்துருங்க. நம்மளே எடுத்துக்கலாமா சார்? நீங்களே எடுத்து. லெஃப்ட் காதுல மட்டும்தான். மருந்து இப்போ கொடுக்கறத வாய் வழியா சாப்பிட்டு நிறுத்திக்கோங்க. இந்த மருந்து இருக்குது சார். நாங்கள் சொல்லுவோம்மா, எதை யூஸ் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமாவும் காது கேட்கறது தொந்தரவு இருந்தா வேணா மிஷின் வைக்கிறத பற்றி யோசிச்சுக்கோங்க. சரி. இல்லை சுமாராக விட்டுருங்க. புரியுதா? சரிங்க சார். மிஷின் என்ன வரும் சார்? நம்ம விற்கிறது இல்லை, நான் எங்கே விற்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? சாப்பிட்றதெல்லாம் என்னடா சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். கவுச்சு மட்டும் எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு வேணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். சீக்கிரமான பொருள் எதுவும் சாப்பிட வேண்டாம். மற்றபடி நார்மல் சாப்பாடுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி. பஞ்சு லெஃப்ட் காதுல இருக்கு, அது 5 நாள் கழிச்சு தயவு செஞ்சு எடுத்துடணும். 5 நாள் கழிச்சு. ரைட் சைடு காதுல எதுவும் இல்லை. மருந்து தரதை சாப்பிட்டு நிறுத்திக்கோங்க. தண்ணி போகாம பார்த்துக்கோங்க. புரியுதா? அதுக்கப்புறமாவும் அவர் காது கேட்கறது கம்மியா இருந்தா அப்போ மிஷின் வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. சரி. இந்த மருந்து ஊற்றுறங்க. மாத்திரை மருந்து கொடுப்பீங்களா? நான் சொல்றேன். மருந்து இருக்குது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு மருந்து. அது தேவையில்லை, அதான் க்ளீன் பண்ணி வச்சு போடுறதுக்கு எதுவும் இல்லை. வாய் வழியா சாப்பிட்டு நிறுத்தினா போதும். ஓகே. புரியுதா? ஓகே. சரி. வெளியே உட்காந்து முடிவு அப்புறம் தானேப்பா?
என்னம்மா உள்ள வர சொன்னாங்களா என்ன சொன்னாங்க இப்போ அப்பா சார் உள்ள சரி இல்லை வெயிட் பாரு வெயிட் சரி பார்த்து எந்த கார் பார்த்து சொன்னீங்களா எந்த பக்கம் பார்த்து சொன்னாங்க அது வச்சுருக்காங்களா அது எடுத்துடணுமா நம்மளே எடுத்துடணும் அந்த நாள் நம்மளே எடுத்துடலாமா மருந்து இருக்குதுல்ல அந்த மருந்து எடுத்துக்கு தான்ப்பா எண்ணெய் பிரச்சனை இருக்குது எவ்வளோ போகிறாங்க நீ நில்லுமா எவ்வளோ போகிறேன் ஐயா எண்பதா 79 தான் இருக்குதா 79 தானே மாதிரி இருக்கா 79 நேரம் இல்லை 79 79.5 79 தான் இருக்குது 79 நடக்குறியா அதான் பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு போதுண்ணா அதே 86 கார்டு அதிகமாக இருக்குது அதிகம் 2 வருமா 4 தான் இருக்குமா 70 75 நம்ம ரொம்ப போகிறோம் வலிதா ரொம்ப வலி தானே இருக்கா இதோட வலி இதெல்லாம் வலிக்குல்ல அது கேட்கும் அதுதான் இப்போ இது வச்சுக்கல பஞ்சு வச்சுனால கொஞ்சம் இதாக இருக்குது பஞ்சு இருக்கிறதுனால தான் எண்ணெய் ஊற்றுனாங்க தண்ணியே பண்ண பாருக்கா தண்ணி பண்ணுறது என்ன பண்ணுறாங்க எண்ணெய் வைக்கிறாங்க தலைக்கு வச்சிடலாம்ப்பா காதுக்கு தண்ணி எண்ணெய் பண்ணக்கூடாதான் வேறு ஒன்றும் இல்லை வரோம் டாக்டரா மாத்திரையா அந்த போடுவோம் மாத்திரை தான் போடணுமா நல்லா எடுக்குது என்ன நல்லா 10% இல்லையாம்மா நல்லா தான் இருக்குங்க சுகரெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா எடுத்தாரு அவ்வளோ வந்துச்சா அது அப்படியே வலிக்குதுப்பா அந்த மிஷின் வச்சாலே உள்ள ரைக்கெல்லாம் வலிச்சிச்சு அது சுற்றிக்கு சார் நல்லா இருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் வைக்கிறத விட மிஷின் வச்சுனா கம்மியாக தான் மாத்திரை கொடுக்குறாங்கண்ணா 81 79 வந்துக்குது கரெக்டாக 29 வந்துக்குது 79 2 கிலோ எங்கே நடக்கிறேன் இப்போ தெருவா எதுக்கா ரோட்லையா பைபாஸில் வேணாமா பைபாஸில் வேணாம் ஐயா வண்டிங்க அதிகமாக இருக்கும் இப்போ அது ரோட் ரெடி பண்ணிக்கிறாங்களா அங்கே வேணாம் பெருமை கோயில் சுற்றினாலே போதும் நீ அங்கேருந்து அங்கே வரைக்கும் இங்கேருந்து சுற்றினாலே போதும் 5 வாட்டி 10 வாட்டி சுற்றினாலே போதும் வண்டிக்கு வந்து போயினுக்கு வேணும் ஒரு மாதம் ஆச்சா வண்டியில் ஒரு சக்கந்தி ஏதோ பார்ப்பேன் மாமா காமிக்கிறேம்மா
நேற்று காலைல சம்பத்தானு ஆ, ஆமாம். ஒரு 5 நிமிஷம் படுக்க வச்சு கூட்டு போங்க. ஆ அம்மா சொட்டு மருந்தெல்லாம் போடக்கூடாது. நிறுத்திடணும். ஆ, ஆமா. ஓகே ஓகே காதுல மருந்து வச்சு பஞ்சு வச்சிருக்காங்க. அது 5 நாளைக்கு இருக்கணும். 5 நாள் கழிச்சு எடுத்துடலாம் நீங்களே. சரி தலைக்கு ஒரு வாரம் ஊற்றக்கூடாது. கவுச்சு 5 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. 5 நாளைக்கு 5 நாளைக்கு வேணாம். எப்போ குளிச்சாலும் பஞ்சு வைக்கணும் காதுல. அவர் சாப்பிட்ற மாத்திரை எப்போ போல சாப்பிட்டு சரியா? பஞ்சு மாத்திரம் இப்போ மூக்கில் போடணும் மருந்துங்க. 2 சைடு மூக்குலையும் போட்டு விடுங்க. அது எதுக்காகனா காதில் நீர் இருந்தால் அது குறையதுக்காக மூக்கு வழியாக போடணும். காதுக்கு வேணும். இப்போ ஏதிக்குது மூக்கு மருந்து. பழைய காது வந்து எடுத்து வச்சுருங்க. படுத்துட்டு போடணும். தலைக்காணி கழுத்து கீழே வைக்கணும். தலை சாய்ச்சி வைக்கணும். ரைட் சைடில் 3 சொட்டு போட்டு ரைட் சைடு சாய்ச்சி 5 நிமிஷம் படுக்கணும். லெஃப்ட்டில் 3 சொட்டு போட்டு லெஃப்ட் சைடு சாய்ச்சி 5 நிமிஷம் படுக்கணும். 2 மூக்கிலையும் போடணும். காலையில் நைட்டு 2 வேளை 3 சொட்டு 5 நாளைக்கு. சரிங்க மாத்திரை நைட்டில் மட்டும் 5 நாளைக்கு. இது ஒன்று மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மற்றது சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஒரு மாத்திரை 2 மாத்திரை வெள்ளை மாத்திரை இருக்கு மேடம். அது வேண்டாம், அதை அப்படியே நிறுத்திடுமா. அது வேணாம். பழையது அப்படியே நிறுத்து. காது மருந்தும் வேண்டாம். இப்போ ஏதுக்கு இது மட்டும் வாங்கிக்கோங்க. மூக்கு மருந்து 2 வேளை 3 சொட்டு 5 நாளைக்கு. மாத்திரை உள்ளுக்கு சாப்பிடணும். பஞ்சு 5 நாள் கழிச்சு எடுத்து போட்டுருங்க. சரிங்க. தலைக்கு ஒரு வாரம் கொத்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இது வெயிட் பண்ணிட்டுங்க. அதே மாரி குறைச்சி காது கேட்டால் கூட்டுவாங்க. மிஷின் கேட்டு தரேன். இப்போ வேண்டாம். சரி சரி மேடம். ஃபீஸ் கட்டிக்கிங்களா? ஆ கட்டுங்க போகலாம். மருந்து தேவையான காது வலி அதெல்லாம் போடக்கூடாதுமா. போடக்கூடாது. தலை சுத்தல் எதுனா இருக்காப்பா? போகலாம்ப்பா, கூட்டிகிட்டு போகலாம். மருந்து வாங்கி வந்துட்டுமாங்க மாத்திரை வாங்கி கூட்டிகிட்டு போயிடுங்க. சரி. அது மருந்து வாங்கி வந்து மேடம் பஞ்சு கூட கொஞ்சம் கொடுங்க. பஞ்சு வருங்க நூற்றி பஞ்சு பஞ்சு கொடுங்க